ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அன்லக்கி பகண்டர். ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அன்ரெஸ்ட்ரிக்டட் ஃபைல் அப்லோட் Cloudflare bypass. ஸோ இந்த பிளாக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கைஸ், இந்த பிளாக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் அப்லோட் ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது. அதில் வந்துட்டு 3 இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்லோட் பண்ணலாம், ரீநேம் பண்ணலாம், அண்ட் தென் அப்லோட் பண்ண ஃபைலை வந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்துட்டு என்னென்ன எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் அலோவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா .jpg, .png, .gif, .pdf and .docs தான் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு செக்யூரிட்டி ரிசர்ச்சர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா .php ஃபைல் வந்துட்டு அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது வந்துட்டு Cloudflareல வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பிளாக் பண்ணுது. ஸோ அதை எப்படி பைபாஸ் பண்ணார் அப்படின்னு தான் இந்த ஒரு பிளாக். ஸோ நார்மலாக வந்துட்டு அவர் எல்லாமே ட்ரை பண்ணுறாரு, லார்ஜ் ஃபைல் அப்லோடு, அண்ட் தென் சர்வர் சைட் வேலிடேஷனு, அண்ட் தென் SSRF. ஸோ ஒன்று ட்ரை பண்ணுறாரு. அண்ட் தென் டபுள் எக்ஸ்டென்ஷன், நல்ல எக்ஸ்டென்ஷன்ஸ், ஸோ ஒரு மெத்தட்ஸும் ட்ரை பண்ணுறாரு. எதுவுமே வந்துட்டு ஒர்க் அவுட் ஆகல. எல்லாமே வந்துட்டு வேஃப் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு பிளாக் பண்ணிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 ரிசோர்ஸஸ் கொடுத்துருக்காரு. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கான செக்லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க, லைக் என்னென்ன மெத்தட்ஸ்லாம் இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? அண்ட் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுற சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த hacktricks.xyz. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கூகுள் குரோம் வந்துட்டு புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா பக்குக்கும் சொல்கிறேன், நார்மலாக ஜென்ரலாக. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேட் கண்டென்ட்ஸ், ஸ்டோர்ட் எக்ஸசஸ் எல்லாமே ட்ரை பண்ணுறாரு. எல்லாமே வந்துட்டு பிளாக் பண்ணுது. LFI எல்லாமே பிளாக் பண்ணுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு அவர் என்ன கண்டுபிடிக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் blocking everything with PHP extension and checking endpoint of extensions on the client side. So PHP அப்படின்ற ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு கிளைண்ட் சைடில் வந்துட்டு அது வந்துட்டு பிளாக் பண்ணுது அப்படின்றது மட்டும் கண்டுபிடிக்கிறார். ஓகேவா? இங்கே மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா .phpயில் முடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய வந்துட்டு எல்லாமே .phpயில் வந்து முடிச்சுட்டு டபுள் எக்ஸ்டென்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா .phpயில் வந்துட்டு ட்ரை பண்ணுறாரு. பட் எதுவுமே அவருக்கு வந்துட்டு இந்த கிளைண்ட் சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்துட்டு ஐடென்டிஃபை பண்ணி பிளாக் பண்ணுது. ஸோ ஃபைனலாக வந்துட்டு இந்த ஒரு எக்ஸ்டென்ஷன் கொடுக்குறாரு. அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவரோட ஃபைலை வந்துட்டு .jpg ஃபைலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணிக்கிறாரு. ஓகேவா? அப்லோட் பண்ணணும் வந்து பார்த்தீங்கன்னா இதான் ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ஸ். ஆக்சுவலி இது அப்லோட் ஆயிடுச்சு. அந்த ஃபைல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த .jpgயில் முடிகிற போது இந்த ஃபைல் வந்துட்டு அவருக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஐ வாஸ் ஏபிள் டு பைபாஸ் தி ஃபயர்வால் அப்படின்னு கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் வந்துட்டு இது எப்படி PHP-யா மாற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீநேம் தி ஃபைல் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருந்தது பார்த்தீங்களா? ஸோ அதுக்குள்ளே போயிட்டு அந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு ஜஸ்ட் கேப்சர் பண்ணிட்டு ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு .phpக்கு மறுபடியும் மாற்றிக்கிறாரு. .phpக்கு மாற்றிட்டு அண்ட் தென் கண்டென்ட் டைப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா application/x.php அப்படின்ட்டு மாற்றினோன்னே அவருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைல் வந்துட்டு ரீநேம் ஆகி .phpயா வந்துட்டு அவருக்கு எக்ஸ்டென்ஷன் வந்துட்டு அவருக்கு ஃபைல் வந்துட்டு அப்லோட் ஆயிடுச்சு. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா .phpயா வந்துருக்கு ஃபைல் வந்துட்டு அவருக்கு அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ செக் பண்ணுறாரு. செக் பண்ணும்போது அவருக்கு வந்துட்டு ஃபெயிலியர் தான். பட் ஸ்டில் இந்த ஒரு மெத்தட் வந்துட்டு கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் வந்துட்டு அவர் .jpg ஃபைனலாக இந்த PHP வந்துட்டு பிளாக் பண்ணுது. ஸோ JPG வந்துட்டு அப்லோட் பண்ணி ஸோ அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரீநேம் ஃபைல் வழியாக வந்துட்டு PHP எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா PHPக்கு மாற்றுறாரு. அதை வந்துட்டு ஒரு நியூ டேப்ல ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு வரல. பட் ஸ்டில் that approach is correct. ஓகேவா? that method is correct. One of the method இது. So that's it guys. So இந்த வீடியோவில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் லேர்ன் பண்ணீங்கன்னா just do a subscribe. Thank you.